ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வருகின்ற 14/4/2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். சித்திரை மாதம் தொடங்கிறது. சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதுக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன் தான் சொல்ல போகிறோம். இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்கப் போகிறது. எல்லோருக்கும் ஒற்றுமை, எல்லோருடையுமே அன்பு, பாசம், பரிவு, நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது. அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி, பொறாமை, ஒருவர் பற்றி ஒரு விமர்சனம் செய்வது, வழக்குகள் தொடுப்பது, பேசினாலே வழக்கு, போராட்டம் செய்தால் வழக்கு, நின்றால் வழக்கு, நடந்தால் வழக்கு, இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர். அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது. இப்போது விசுவாவசு வருடம் பிறக்கப் போகிறது. இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மதமும் நம் சம்மதம் தான். எல்லா மதமும் ஒன்று, எல்லா தெய்வமும் ஒன்று. எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பெயர்களிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார புருஷர்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் உண்மையான விஷயம். அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக, ஆதரவாக, பரிவாக, பாசமாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார். எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம். அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார். மேஷத்திலே சூரியன் உச்சம். அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார். கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார். அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். அதன் பிறகு துலா ராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார். அதன் பிறகு மீன ராசியிலே சனி, ராகு, சுக்கிரன், புதன், இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே ஈர்க்கப்படுகிறது. அதற்குண்டான பலன்கள் பொது பலன் தான் இப்போ சொல்லுவதற்கு. அந்த பொது பலன் பார்க்கும்பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும். நிர்வாகத்திறமை வெளிப்படும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள். யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும். குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும். நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும். எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள். இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும் போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு, மனைன்றது பூமி கூட சொல்லலாம். அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம், தீயால் ஏற்படும் தொழில்கள், அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள், இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது. விலை குறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படும். அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார். புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பெற்று விளங்கப் போகிறார்கள். அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார். துளாராசியிலே சந்திரன் இருக்கும்போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும். அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். கூட ராகுவுடன் இருக்கிறார். சுக்கிரன், புதனும் இருக்கிறார்கள். அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும். அது அந்த கிரகத்துடைய சேர்க்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. நீச பங்க ராஜயோகம் ஏற்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது புதனும் சுக்கிரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க. புதனும் சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதனுக்கு உண்டான ராசிகளான மிதனம், கன்னி, சுக்கிரனுக்கு உண்டான ராசிகளான ரிஷபம், துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். ஏன்னா அந்த நீசபங்க ராஜயோகம் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது. எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதுவாறு இந்த பொது பலன்கள் இருந்து வருகிறது. இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள். நமக்கு நாமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து. அந்நிய இனத்தவர்கள், அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள். ஒருவருக்கு உதவி செய்து கொள்வார்கள். இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்திலே நடக்கும். பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும்.
அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். ஏனென்றால் சனி பகவான் மீனராசியிலே இருப்பதால், குருவோட வீட்டில் இருப்பதால் அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர். அப்போது குரு போதனை செய்பவர். அப்போது குரு நல்ல கிரகம் தான், சுப கிரகம். அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். தீய வழியில் போகாமல் இருந்தாலும், கெட்ட பழக்கத்தில் ஏற்படாலும், தீய ஒரு சேர்க்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி, மேசராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் இப்போது சொல்ல போகிறேன். அந்த வகையில் இப்போது உங்களுக்கு மேசராசிக்காரங்க சொல்ல போகிறேன். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே இந்த பலன், நான் சொல்லக்கூடிய பலன் பொருந்தும். மேசராசிக்கு இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்கும் வகையிலே பார்க்கும்போது, ஆரம்பத்திலே கொஞ்சம் செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சில சச்சரவுகள், பிரச்சனைகள் வந்து போகும். இருந்தாலும் பணவரவு வந்து கொண்டிருக்கும். அந்த பணவரவு மூலமாக பல விஷயங்களில் நல்லது செய்து விடுவீர்கள். பணப்பிரச்சனை தீர்ந்துவிடும். கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அது தற்காலிகமாக தான் இருக்கும். முடிவு சுகமாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வீடு வாங்கிறது, கட்டுறது, மனை வாங்கிறது இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். இது தற்காலிகமானது தான். ஒரு 2-3 மாதங்களுக்கு தான் சொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் சரியாயிடும். இந்த 2-3 மாதங்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே, அந்த டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறது கிளியர் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கணும். கிளியர் டாக்குமெண்ட்டை வாங்கிக்கணும், போகணும். மனை வாங்கி போட்டிங்கன்னா அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் கொஞ்சம் பயணங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள், சிறு சிறு காயங்கள், விபத்தில் ஏற்படும். இதெல்லாமே 2-3 மாதங்களாக தான் நடக்கும். தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு 2-3 மாதங்கள், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் வச்சுங்களேன். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து வரும் குரு பயிற்சி இருக்கிறது, ராகு கேது பயிற்சி இருக்கிறது. இதெல்லாம் இங்கே வச்சு கவனித்து பார்க்கும்போது இடமாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. முதல் ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் இடமாற்றங்கள் ஏற்படும். வீடு மாற்றமாக இருக்கலாம், தொழில் மாற்றமாக இருக்கலாம், உத்தியோக மாற்றமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இது மாதிரிலாம் ஏற்படும். பயணங்கள் நிறைய தொடர்ந்துபடி தான் இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் பயணங்கள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அது மூலிமா நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, முதல் 6 மாதங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளால் பிரச்சனை இல்லாமல் போகிறது, வழக்குகள் நல்லபடியாக முடியறது, நோய்கள் வந்தாலும் சிறு சிறு விஷயமாக இருக்கிறது, மருத்துவரை சென்று தீர்ந்து போகிறது, இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அடுத்து வரும் 6 மாதங்கள் பார்க்கும்பொழுது கடன் பிரச்சனைகள் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும், எதிராளிகள் தொல்லை இருக்க போகுது, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் ஏதாவது உடல்நிலை பாதிப்பேற்றால் உடனே போய் பார்த்துக்கணும். இதெல்லாமே அடுத்த ஒரு 6 மாதங்களில் நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மணவன் மனைவி குரல் கொஞ்சம் சஞ்சனங்கள் ஏற்படும். அது ஒரு முற்பாதி தான், அதாவது ஒரு 6 மாதங்களுக்கு. அதுக்கப்புறம் சரியாயிடும். குழப்பமான மனநிலை ஏற்படும். என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அது மாதிரி பார்த்து கவனமாக இருந்து பண்ணிக்கணும். இது இல்லாமல் கூட்டாளிகள், பங்குதாரர்கள் அவர்கள் மூலம் கூட முதல் 6 மாதங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கும். அதை தீர்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதை பெரியவருடைய ஆதரவோட வெல்விஷர்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருக்கிட்டையுமே அந்த உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, உங்களுக்கு நல்லது செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்க மூலிமா தீர்த்துக்கலாம். அது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். செலவுகள் பாட்டு தண்ணி மாதிரி போயிட்டே இருக்கும். பணம் தண்ணி மாதிரி செலவழிக்கிறான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி செலவாகினே இருக்கும். விரயங்கள் ஏற்படும். வீட்டில் தங்க நகைகள் இருந்தால் அதெல்லாமே அடமானத்துக்கு சென்று அதன் மூலிமா பண வரவு
பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வீங்க. அது இல்லாமல் கணவன் மனைக்குள்ளே இருக்கிற அந்யோன்யம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது இல்லாமல் நிறைய அலைச்சல் திருச்சம் இருக்கும். கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக அமையும். அதுக்குண்டான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். எப்பயுமே ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்கும்பொழுது இடம் விட்டு இடம் மாறுது அந்த காலத்தொட்டே சொல்லி வரக்க வழக்கமாக முன்னோர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் அந்த இடமாற்றத்தை விரும்பி ஏற்றுக்கலாம். அது உங்களுக்கு உத்தியோகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெளியூர் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். அப்போ நீங்கள் விரும்பி ஏற்றுக்கலாம். இல்லைனா நீங்களே ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால், வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால், நீங்களுமே அந்த உங்கள் இடத்த விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு போயிட்டு பழைக்கிற மாதிரி இருக்கணும். இதில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, ரொம்ப தூரம் போக முடியல அப்படின்னா கூட வெளியூர் போக முடியல, வெளிநாடு போக முடியல, என்னோடய இடத்துல தான் இருக்க முடியுது, அப்போது என்னோடய இப்போ நேரம் சரியில்லை, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா கேட்டுங்க. ஒரு 7 கிலோமீட்டர், இது ஒரு ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய விஷயம். இது ஒரு விஷயம், சூட்சுமமான பரிகாரம் தான். ஒரு 7 கிலோமீட்டருக்கு அப்பால் நீங்கள் போகணும். சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை இருந்தாலும் மாற்றி இருக்கிறது நல்லது. இந்த நேரம் சரியில்லாமல் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது அவசியம். அது மாதிரி பண்ணிங்க. அப்போ கொஞ்சம் அதுக்கு பரிகாரமாக தான் அமையும். கொஞ்சம் கெடுபலங்க குறையும். அது நல்லது தானே. அது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு பெண்களாலேயும் பிரச்சனைகள் வரும். பெண்கள் விஷயங்கள், அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மூலிமா, அவருடைய பழகும் விதம், அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறது, இது மாதிரிலாமே வரும். கெட்ட பேர் வர்றதுக்கோ, அவங்க மூலிமா எதனா ஒரு புகார் கொடுத்து அது மூலிமா பிரச்சனை சந்திக்கிறதுக்கோ, இது மாதிரிலாம் வரப்போகுது உங்களுக்கு. அது நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். அது இல்லாமல் விவசாயிகளுக்கு ஒரு ஏற்றமான போக்கு தான் இருக்க போகுது. முதல் 6 மாதங்கள் குறைவாக இருந்தால் கூட அடுத்து வரும் 6 மாதங்கள் நல்லா இருக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கும் முதல் 6 மாதங்கள் பொறுமை காக்க வேண்டும். நம்ம ஒன்று நம்ம வேலை இருக்கணும். அதுக்கப்புறம் வர 6 மாதங்கள் நல்லாவே இருக்க போகுது. நல்ல நிலைமை வரும். உயர்ந்த பதவி, செல்வம், புகழ், அந்த செல்வமே வரப்போகுது. மாணவர்கள் பார்த்திங்கனாக்கா படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் முதல் 6 மாதங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்து வர 6 மாதங்களுக்கு நல்ல கவனம் செலுத்தி படித்து பாஸ் பண்ணிடுவீங்க. தொழிற்கல்வியிலும் ஜெயிச்சு வெற்றி பெறுவீங்க. விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறுவீங்க. இதெல்லாமே நடக்க போகுது. பெண்களுக்கு முதல் 6 மாதங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிரச்சனையை சந்திக்கவே சூழ்நிலை ஏற்படும். தனிமையான நிலை ஏற்படும். யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருக்கும். அடுத்து வரும் 6 மாதங்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். திடீர்னு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. பழக்க வழக்கத்தில் நடக்கும், நட்பால் நடக்கும், உறவினர் மூலமாக நடக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பாதுகாப்பு, ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் இந்த புத்தாண்டு பலன்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் தான். அந்த செவ்வாய்க்கு உண்டான தெய்வமாக விளங்கக்கூடியவர் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த முருகப்பெருமானை, வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும். செவ்வாய், வெள்ளி, கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த மாதிரி தினங்களில் முருகரை வணங்கிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லும். முருகரை சாதாரணமாக வணங்குறது விஷயம் வேறு. பரிகாரத்திற்கு என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய கெடுபலங்கள் குறைய வேண்டுமானால் நீங்கள் 11 தீபங்கள், 11 நெய் விளக்கு போடணும். முருகருக்கு 11 நெய் தீபங்கள் போட்டு வணங்கி அர்ச்சனை செய்து 11 முறை கோவிலை சுற்றி வர வேண்டும். இது பரிகார முறை. இது செய்துவிட்டு வர வேண்டும். அது இல்லாமல் விபத்தில் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணலாம். இரத்த தானம் செய்யலாம். இரத்த தான முகாமில் கலந்து கொள்ளலாம். மற்றவர்களை இரத்த தானம் செய்யுமாறு அறிவுறுத்தலாம். இதெல்லாமே புண்ணியம் தான். நம்ம தான தர்மம் செய்யணும், உதவி பண்ணணும் இல்லை. நம்ம சொல்லி மற்றவங்க செஞ்சாலும் அதனுடைய பலன் நம்மளுக்கு சேரும். இதில் உண்மையான விஷயம். இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விசுவாவச தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும். தீமையை ஓரளவுக்கு குறைத்து விடும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இதெல்லாம் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க.
பெரும்பாலும் உங்கள் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிந்து உங்களுக்கு கூட இருந்து பக்கபலமாக இருந்து எல்லா விஷயத்துலையுமே ஜெயிச்சு வந்துட போகிறீங்க. அப்போது பொதுவாக இந்த விசுவாச பலன்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்க போகிறது. வீண் செலவை குறைத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவுக்குள் பிரிவு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கடன் வழக்கு எதிரிகள் சொல்கிறோம் இல்லையா, அவங்க விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் நீங்கள் விரும்பி தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் கண்டிப்பாக நல்லது செய்யும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.